ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு வந்த அநேக ரகசியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலும், கடைசி நாட்களிலே நாம் எப்படி கர்த்தருடைய சன்னதியாய் ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற அநேக ரகசியங்களுக்காய் கர்த்தர் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வெளிப்படுத்துகிற இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் அநேக தாக்கங்களையும் அநேக காரியங்களும் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொண்டிருப்பது மாத்திரம் நிச்சயம். ஏனென்றால் ஒரு காரியம் நம்மை ஆயத்தப்படுத்தாமல் மற்றவர்களை ஆயத்தப்படுத்தாது. பெற்று கொண்டிருக்கிற நாங்கள் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறாத பட்சத்தில் அது கேட்கிறவர்களுக்கும் கிரியை செய்யாது. ஆதலால் இந்த காரியத்திலே கர்த்தர் எங்களை நடத்தி வருகிற வழிகளிலே அநேக காரியங்களை எங்களை உடைத்து அவர் உருவாக்கி இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அநேக உடைப்புகளையும் அநேக உருவாக்கத்தையும் அநேக தேவையில்லாத காரியத்தை பிடுங்குவதிலும் அநேக காரியங்களை கட்டுவதிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதற்காக கர்த்தரை கோடான கொடி ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே கூட நாம் பார்த்த அநேக காரியங்களை, அதாவது பூரணத்திலிருந்து பரிபூர்ணம், பரிபூர்ணத்திலிருந்து எப்படி அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து போவதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். கர்த்தருடைய 7 கண்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே கூட கர்த்தர் இன்னும் எப்படி அடுத்த காரியங்களை குறித்து தியானிப்போம் என்றால், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தருடைய 7 ஆவிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று. இதை குறித்து ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது, ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதில் தெளிவாக பார்த்தீங்கன்னா ஞானத்தின் ஆவி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உணர்வை கொடுக்கிற ஆவி. அப்ப ஞானம் என்பது ஒரு ஆவி, உணர்வு என்பது ஒரு ஆவி, ஆலோசனை என்பது ஒரு ஆவி, பலன் என்பது ஒரு ஆவி, கர்த்தரை அறிகிற அறிவு என்பது ஒரு ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது ஒரு ஆவி, அடுத்தது அன்பின் ஆவியானவர். இந்த 7 காரியம் அவருடைய 7 ஆவி. ஏன்னா இதுல 6 காரியங்கள் மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த தன்மை கர்த்தர் எங்களுக்கு நடத்தி வந்த வழிகளை குறித்து நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஏவப்படுகிறேன். நாங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுது ஒரு நாள் நான் 5 சகோதரிகள் நாங்கள் சொன்னோம். எங்களுக்கு ஜெபிக்க தொடங்கும் பொழுது தேவன் சில காரியங்களை எப்படி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்றால், எங்கள் ஜெபங்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு நார்மலான ஒரு காரியத்துக்காக, ஒரு சாதாரண ஒரு காரியத்திற்காக அல்லது ஒரு தேவைகளுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக என்று அப்படி காணப்படுவதாய் இருக்காது. ஏன்னா அதை தேவன் ஆரம்பத்திலே சொன்னார், நீ இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்தக்கூடாது என்று. அதனால வசனத்தை வைத்து அறிக்கை இடுகிற அல்லது கட்டளை இடுகிற ஜெபங்களாய் அநேக நேரங்களிலே எங்கள் விண்ணப்பங்கள் இருந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த விண்ணப்பம் எப்படிப்பட்ட தாக்கத்தை எங்களுக்குள்ள உருவாக்கினது அப்படின்னா, ஒரு விசுவாசம், ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதாக இருந்தது. எப்படிப்பட்ட விசுவாசம் அப்படின்னா, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை வந்தால் மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தீமை வந்தால் ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க, எதனால் இப்படி அப்படின்னு அவரை நம்ம கொஷின் கேட்குறோம் பார்த்தீங்களா, அந்த காரியத்தை அவர் எங்களுக்கு எடுத்து போட்டார். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், அது நமக்கு பாதகமாக இருந்தாலும் அது நமக்கு சாதகமாக இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற ஒரு அடிப்படை தளத்தை, அஸ்திபாரத்தை எங்களுக்குள்ள அவர் போட்டார். இதை நான் கடந்த நாட்களிலே சொல்லும் பொழுது இதை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஏன் இந்த காரியத்தை அவர் கொண்டு வந்தார் என்றால், எங்களுக்கு அந்த 7 ஆவிகளை குறித்து அவர் பிரிக்கும் பொழுது தேவன் இந்த 4 திசைகளை எங்களுக்கு காட்டினார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதற்கு முன்பு ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனங்களோ இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளோ கிடையாது. ஆனால் தேவன் இந்த காரியத்தை சொல்லப்படும் போது அவருடைய திசையை குறித்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, அவருடைய தன்மைகள் எப்படி இதில் கிரியை செய்கிறது என்பதை கொடுத்து வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு திசைக்கும் எப்படிப்பட்ட ஆவியின் தன்மை கிரியை செய்கிறது என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். அவருடைய காரியம் எப்படி கிரியை செய்கிறது, இந்த 7 ஆவிகளுடைய தன்மையிலையும் எப்படிப்பட்ட காரியங்கள் கிரியை செய்கிறது என்பதையும் அவர் காட்டினார். அப்போ காட்டும் பொழுது
கிழக்கு திசையில அவருடைய காரியம் ஞானத்தின் ஆவியும் உணர்வின் ஆவியுமாய் வெளிப்படுகிறதை காட்டினார். அதே போல தெற்கு திசையில அவருடைய காரியம் எப்படி காட்டப்படுகிறதுனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் தெளிந்த ஞானம், தெளிந்த புத்தி, தெளிந்த ஒரு ஆவி, தெளிவின் ஆவியானவர் கிரியை செய்கிறதை தெற்கு திசையில அவர் வெளிப்படுத்தினார். அதே போல பார்த்தீங்கன்னா மேற்கு திசையில ஆலோசனை தருகிற ஆவியானவருடைய தன்மை வெளிப்படுகிறதை காட்டினார். அதே போல பார்த்தீங்கன்னா வடக்கு திசையில பலத்தின் ஆவியும் அன்பின் ஆவியானுடைய தன்மையும் வெளிப்படுகிறதை காட்டினார். காட்டும் பொழுது இதை எப்படி ஜெபிக்க வேண்டும், இந்த தன்மை எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்பதை இதற்காக அவருடைய வார்த்தை, அதாவது வசனத்திலே அவருடைய அந்த வார்த்தை எங்கெங்கெல்லாம், அந்த வசனங்கள் எங்கெங்கெல்லாம் பொறிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை வெளிப்படுத்தி அதையெல்லாம் எடுத்து அதை அறிக்கை பண்ண வைத்தார். இது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஜெபங்களாக இருந்தது. ஏன்னா இப்போ இது எப்பொழுது தேவாவியானவர் இடைப்பட தொடங்கி அவருடைய வெளிப்பாடுகள் வெளிப்பட தொடங்கினதோ அதிலிருந்து நாங்கள் வசனங்களை கொண்டு ஜெபிக்கிற ஒரு அறிக்கையை மாத்திரமே அவர் எங்களுக்கு நடத்தி வந்தார். ஏன்னா வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது, வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது. அந்த ஜீவனை ஜீவன் உள்ளோராய் நாம் இருக்க தொடங்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஒளி நமக்கு பாதையை காட்டும். இருளான சூழ்நிலைகளில் நமக்கு பாதையை உண்டாக்கும். இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உண்டாக்கும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய வட்டத்துக்குள்ள, தேவன் சொல்லுகிற சத்தத்துக்குள்ளே நம்ம நிற்க முடியும். அநேக நேரத்தில் நம்ம வசனங்களை அறிக்கை பண்ணாதவாறு, வசனங்களை குறித்து அறிவில்லாதவர்களாக இருக்கும் பொழுது நாம் வெறும் வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது அது அவருடைய சமூகத்திலே வெறும் அலப்புகிற காரியமாக இருக்கிறதே தவிர, உணர்ச்சியிலே வெளிப்படுகிற ஜெபமாக இருக்கிறதே தவிர, உணர்வின் வழியாக இந்த ஜெபங்கள் வெளிப்படாத பட்சத்திலே அது தேவ சமூகத்தை எட்டவே எட்டாது. இந்த விஷயத்தை தேவன் எங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லி கொடுத்தார். ஏன் அநேகருடைய விண்ணப்பங்கள், அநேகருடைய ஜெபங்கள், அநேகருடைய மனத்தாங்கள், குறைகள் ஏன் தேவ சமூகத்திலே எட்டுவதே இல்லை என்றால் அவர்கள் உணர்ச்சியிலே ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க. இதை தான் அவர் வெளிப்படுத்தும் போது எங்களுக்கு அநேக ரகசியங்களாய் வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய 7 ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறது, இனி வரும் காலங்களிலே இந்த கர்த்தருடைய 7 ஆவிகள் என்னென்ன காரியங்கள், அதே போல எப்போவுமே நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய 7 ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறதோ அதே ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இதில் ஜெராக்ஸில் சத்துருவின் கிரியைகளும் இருக்கும். நமக்கு தெளிவாக, ஏன்னா இதில் வஞ்சகம் கிரியை செய்து விடக்கூடாது. ஏன்னா எதுக்கு இந்த காரியங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என்று சொல்லுகிறேன் என்றால், நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது லேயரில் நிற்கிறோம். அதாவது அந்த சிந்தைக்கு, அந்த வாசலுக்கு முன்பாக நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த வாசலுக்கு முன்பாக நிற்கிற நாம் இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது மட்டும்தான் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறிவிட முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஜெயத்தை, அது ஜெயம் என்று அறியாதபடி நாம் அதை என்ன பண்ணிடுவோம்னா இழந்து போயிடலாம், மாறிடும். ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவருடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்து நமக்காக அந்த வழிகளை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவாய் அவர் உயிர்த்தெழுந்து ஜெயித்தெழுந்தவராய் எழும்பி கிரியை நடப்பித்தார். ஆவியின் தன்மையாய் ஆட்டுக்குட்டி ஆண்ட ரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயம் எடுக்கிற தன்மையை அவர் கொடுத்துட்டார். ஏன்னா இனி வெளிப்பட போகிற காரியங்கள் ஆல்ரெடி வெளிப்பட்டாச்சு. அந்த காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியாதபடி இந்த உணர்ச்சியின் தன்மைகள் நம்மை மூடி விடுகிறது. ஏனென்றால் இந்த உணர்ச்சி எங்கிருந்து வெளிப்படுகிறது, இந்த உணர்வு எங்கிருந்து வெளிப்படுகிறது. முதல் ஆவி நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது உணர்வின் தன்மையை நம்ம வெளிப்படுத்துவோம். கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ரகசியம் என்னவென்றால், கர்த்தரை, அந்த உணர்வு கர்த்தருக்கும் நமக்குமான உணர்வு. இந்த உணர்வு என்றால் பல அடிப்படையில இதை நம்ம பிரிக்க முடியும். முதலாவது என்ன உணர்வுன்னா, இந்த உணர்வின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்யும் போது என்ன நடக்கும், உணர்ச்சியின் ஆவி நமக்குள்ளே கிரியை செய்யும் போது என்ன நடக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே, மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான், தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் பொழுதே அவனுக்குள்ளே தீமையின் பிரமாணம் ஆட்கொள்ளப்பட்டது என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அந்த தீமையின் பிரமாணம் எதன் வழியாக வெளிப்படும்? சிந்தையின் வழியாக தான் வெளிப்படும். அப்போ அந்த சிந்தையின் வழியாக என்ன உணர்வு வெளிப்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உணர்வு வெளிப்படாது, உணர்ச்சி தான் வெளிப்படும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷ்னல், டக்குன்னு ஒரு அழுகைன்னு நமக்கு ஒருத்தரை கேட்கும் பொழுதோ, ஒருத்தருடைய சோகமான சூழ்நிலைகளை கேட்க தொடங்கும் போது நமக்குள்ளே கண்ணீர் வரும். நம்ம இறுதியை பாரப்பட்டுரும். அப்படியே அவங்களை குறித்து கண்ணீர் வந்துடும். ஒரு கோபம், நமக்கு பிடிக்காத ஒரு காரியங்களோ, நம்ம எதிர்க்கிற ஒரு காரியங்களோ செய்யும்போது ஒரு கோபம் உண்டாகிறது. அல்லது ஒரு ஆசை, ஒன்றை பார்க்கும் பொழுது இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆசை, அந்த ஆசை வழியாக இச்சை உண்டாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறுப்பின் தன்மைகள், இந்த மாதிரி எல்லாமே உணர்ச்சியின் கலவைகள். நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நமக்குள்ளே எது முதலா உண்டாக்குது? ஏன்னா எப்பவுமே மாம்சம், ஆவிக்கு விரோதமாய் மாம்சம் யுத்தம் செய்து கொண்டே இருக்கும். அதே போல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதலாவது வெளிப்படுவது ஒரு ஜெபத்திலோ, ஒரு காரியத்திலோ, அல்லது ஒரு பிரசங்கத்திலோ, எல்லாத்துலேயும் முதலாவது எது வெளிப்படும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் தான் வெளிப்படும். வேதம் தெளிவாக மாம்சத்தின் கிரியைகள் குறித்து நமக்கு போதித்திருக்கிறது. அப்போ இந்த மாம்சத்தில் இது எல்லாமே எந்த கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சியின் கலவை தான். ஒரு 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 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி, ஒரு கொலை குற்றவாளியை கூட நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்கும் பொழுது அந்த நிமிஷத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஒரு உணர்ச்சி வேகத்தில் நான் பண்ணிட்டேன், ஒரு உணர்ச்சி வேகத்தில் இப்படி பண்ணிட்டேன். நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்கள், அந்த உணர்ச்சி அந்த இடத்துல வெளிப்படும். இதை நம்ம இது நம்மளோடு பிணைக்கப்பட்ட ஒரு பகுதி. இதுலேருந்து நம்ம ஒரு மனுஷனாக பிறந்தால் இதுதான், இதுலேருந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டத்துக்குள்ளே தான், ஒரு காரியத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய அந்த உணர்வின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, அவருடைய அந்த உணர்வின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நம்மை நிதானித்து பொறுமை உள்ளவர்களாய் மாறும். ஏன்னா ஆவியின் கனியில் ஒரு கனி என்னதான் நீடிய பொறுமை. நீடிய பொறுமை நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வராது. ஏன்னா அந்த உணர்ச்சி எழும்புகிற தருணத்திலே பொறுமையே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நீடிய பொறுமை. அப்போ நீடிய பொறுமை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, முதல்ல பொறுமை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்கும்னா இந்த உணர்வின் ஆவி நம்மை நிறைக்க தொடங்கும் பொழுதுதான் இந்த என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உணர்ச்சி மட்டுப்பட தொடங்கும். உணர்ச்சி இனிஷியலாக எடுத்தோன்னே ஒன்றுமே உணர்ச்சி இல்லாமலாம் அப்படிலாம் இருக்காது. எல்லாருக்குமே இந்த உணர்ச்சி, ஏன்னா நாம் அப்படிப்பட்ட ஒரு பிணையலுக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட குடும்ப பிணையலுக்குள்ளே தான், அப்படிப்பட்ட சமுதாய பிணையலுக்குள்ளே, அப்படிப்பட்ட வரலாறு பின்னணியில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் அதில் இருந்தெல்லாம் நம்ம முழுசாக அப்படியே விடுதலை அடைஞ்சு அப்படி ஆயிட முடியாது. ஆனால் படிப்படியாக நாம் இதை உணர்ந்து கொள்ள முடியும். முதலாவது அந்த உணர்வு எப்படிப்பட்ட தாக்கத்தை நமக்குள்ள உண்டாக்கும்னா இந்த உணர்ச்சியினால் உண்டாகிற தன்மையை நம்ம இடத்திலே கட்டுப்படுத்த தொடங்கும். இந்த உணர்வு எல்லாவற்றையும் உணர்வின் அடிப்படையிலே பார்க்கிறேன். ஏன்னா உணர்வு எப்பொழுதுமே தேவனிடத்திலிருந்து புறப்படுகிறபடினால் அதை நாம் நிதானிக்கவும், அதை அறியவும், அதனுடைய தன்மைகள் இன்னதென்று பகுத்தறியவும் நம்மால முடியும். இந்த பகுத்தறிவுன்றது நமக்கு கொடுத்திருக்கிற 6வது அறிவு, எல்லாவற்றையும் நாம் பகுத்தறிகிறோம், அது அல்ல. அந்த பகுத்தறிவு நம்ம உலகத்தில் இருக்கிறதா நீங்கள் பகுத்தறிய முடியும். எத்தனையோ பகுத்தறிவாளர்கள் கடவுள் இல்லை என்று சொல்கிறவர்கள் இருக்கிறாங்க. அது எப்படி போய்டும்னா காடே இல்லைன்ற சொல்கிற காரியத்துக்குள்ளே போய்டும். அப்படி இல்லை. அவர் நம்மை அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி தான் சிருஷ்டித்திருக்கார். இன்னைக்கு மனுஷர்கள் எல்லாரும் இனம், மொழி வேறுபாடு, அவர்களுடைய கலாச்சாரம் வேறுபட்டாலும் அவர்கள் யாவருமே அவருடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். அவங்களுக்கு 2 கண், ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 கை, கால் இருக்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அதுவே நாம் ஒரு அடையாளம். நாமே அவருடைய ஒரு அடையாளம் தான். நாமே அவருடைய இமேஜ் தான். நாம் அவருடைய இமேஜாக இருந்துக்கிட்டு அவரால் நான் உருவாக்கப்படலைன்னு சொன்னால் அது ஒரு எவ்வளோ ஒரு அறியாமையின் தன்மை பாருங்கள். அந்த காரியம் எப்படி ஒரு அறியாமையின் தன்மை பாருங்கள். அதுதான் இந்த காலங்களிலே நடக்குது. இதை நம்ம அறிந்து செயல்படுகிறோமான்னா இல்லை, இதை நம்ம அறியாமல் செயல்படுகிறோம், உணர்ச்சியின் வேகத்தில் செயல்படுகிறோம். அதனால தான் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை காரியங்களுமே, நம்ம இயக்கி கொண்டு இருக்கிற, நம்மால் இயக்கப்படுகிற எல்லா விஷயங்களுமே இந்த உணர்ச்சியை மேல் நோக்கியே இருக்கிறது. ஒரு பாவத்திலே விழ தள்ளுனா கூட அது எல்லாமே இந்த உணர்ச்சியின் வேகத்திலே தான் கிரியை செய்கிறது. அந்த சத்ரு அந்த காரியத்தை அவன் என்ன பண்ணுகிறான்னா அதன் வழியாக அவன் ஜனங்களை கொல்லவும், அழிக்கவும், அவர்களை வேறறுக்கவும் அவனுடைய கோபம் அதில் எழும்புகிறது. அப்போ நம்ம இதை உணர்ந்து கொள்ளுகிற நாம் இதை நம்மால் அறிந்து அல்லது நம்மாலே நம்மை விடுதலை செய்து கொள்ள முடியுமானா முடியவே முடியாது. அது நம்மளால் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதற்கு தான் தேவன் சொல்லுகிறார், அவர் செய்தெழுந்த வல்லமையுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட ஆவியை உடையவராக இருக்கிறார்? அவருடைய 7 ஆவிகள் பூமி எங்கும் உலாவி வருகிறது. அவருடைய கண்கள் எப்படி பூமி எங்கும் உலாவி வருகிறதோ அதே போல் அவருடைய 7 ஆவிகள். அப்போ நீ எப்படிப்பட்ட ஆவியை கேட்கிறாய் அவரிடத்தில் இருந்து? அந்த உணர்வின் ஆவி உன்னிடத்துல வர தொடங்கும் பொழுது நீ உணர்ந்து கொள்ளுகிறவனாய், நிதானிக்கிறவனாய் ஒரு காரியம் செயல்படும் பொழுது உடனே உணர்ச்சி வசப்பட்டு அதற்கான செயலை செய்யாதபடி அதை நின்று நிதானித்து அறிந்து நீ செயல்பட தொடங்குவாயானால் உன்னுடைய முன்னாடி இருக்கிற அந்த உணர்ச்சியின் பிழம்பு அது வெடித்து ஒன்றுமில்லாமல் போகும். அது காரியங்களை செயல்படுத்த விடாது. அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உன் சாபத்தை முறிச்சு போடும், பாவத்தை உன்னெடுத்து விளக்கும். ஆனால் முதல் ஆரம்பத்திலேயே அந்த உணர்ச்சியின் புழம்பில நம்ம மாட்டிக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நாமும் அதிலிருந்து விடுதலையாக முடியாது.
அல்லது ஒரு பிரசங்க பீடத்திலே நிற்கிறோம், காரியங்களை செயல்படுகிறோம், இயேசுவின் நாமத்தை கூறினாலும் நம் மூலமாய் பிரசங்கப்படுகிற காரியத்தில் வெளிப்படுகிற வார்த்தையின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் விடுதலை அடைய முடியாது. அதனால தான் தேவன் தெளிவாக சொன்னார், முதல்ல நீ ஆயத்தப்படு, பின்புனோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுது. நான் ஆயத்தப்படாதபடி, நான் விடுதலை அடையாதபடி, நான் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளாதபடி நான் என்ன பண்ண முடியாது, மற்றவர்களுக்கு அதை போதிக்க முடியாது. ஏனால் இது வெறும் தியானித்து போதிப்பது அல்ல, உணர்ந்து அனுபவித்து போதிப்பது. ஒரு காரியம் எனக்குள் கிரியை செய்ய நான் ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் மற்றவர்களை ஒப்புக்கொடு என்று சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அதனால தான் பவுல் தெளிவாக சொல்றார், ஆகாதவன் அவனுடைய காரியம் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய அதாவது ஏறக்குறைய கொஞ்ச காலம், கொஞ்சம் நான் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் மாறி இருக்கிறேன் என்று, அப்போ கிறிஸ்துவின் சாயலை உடையவனாய் மாறி இருக்கிறேன் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் என்றால், அந்த தைரியமான வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்படுகிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அளவுக்கு அவர் தன் சுயம் அவரிடத்திலிருந்து விலக்கப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் தெளிவாக அந்த இடத்துல சொல்றார். நான் படித்தவன் என்பதோ, நான் இதை அறிந்திருக்கிறேன் என்றும் என்னுடைய அறிவினால் இதை தெரிந்திருக்கிறேன் என்றும் நான் சொல்லாதபடி, தேவ ஆவியானுடைய தன்மையும் கிறிஸ்துவின் ஆவியானுடைய காரியம் எனக்குள்ளே நிறைந்திருக்கிறதை தான் அவர் மிகவும் தைரியத்தோடும் சந்தோஷத்தோடும் அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். என்னை பின்பற்றுங்கள். ஏனென்றால் அவர் அவ்வளவு அறிவோடும் காரியங்களை செயல்படுத்தினவர். எப்பொழுது கிறிஸ்துவின் ஆவி அவருக்குள்ளே வந்ததோ அதற்கப்புறம் அவர் அந்த மாம்சத்திற்கும் உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்காதபடி உணர்வின் ஆவியானவராலே அவர் நடத்தப்படுகிறதை அவர் உணர்ந்திருக்கிறார். இதை தான் ஆரம்ப கால பரிசுத்தவான்கள், ஆரம்ப காலத்துல தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவ ஜனங்கள், வெறும் அப்போஸ்தல காலத்தை மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி உள்ள அந்த பரிசுத்தவான்களுடைய காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்த உணர்வின் ஆவியானால் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். அதுதான் பரலோகத்திலிருந்து ஒரு காரியத்தை பூமியிலே வெளிப்படுத்துகிறதாய், பூமியிலே தெளிவு பண்ணுகிறதாய் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட உணர்வு அந்த ஜனங்களுக்குள்ளே வெளிப்பட தொடங்கும் பொழுது அவர்களுக்கு அடுத்தடுத்த ஒவ்வொரு வாசலாய் ஒவ்வொரு ஆவி நிலைகளும் அவர்களுக்கு வெளிப்பட தொடங்கி கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தான் வணங்குகிற தேவன் யார் என்பதை அவர்கள் உணரத் தொடங்குகளாய் காணப்பட்டார்கள். நாம் எதை இழந்திருக்கிறோம் என்பதையும் அவர்கள் உணரத் தொடங்குகளாய் காணப்பட்டார்கள். அதாவது முதலாவது உணர்வு உணர்ச்சியை மட்டுப்படுத்துகிறது. இரண்டாவது, இந்த உணர்வின் அடுத்த ஆதிக்கம் எதை கொண்டு போகிறது என்றால், தான் யார் என்பதை, நான் அவருடைய காட் இமேஜ், அதாவது நான் அவருடைய சாயல் என்பதை உணர்ந்து கொள்ள தொடங்குகிறது. அதற்கப்புறம் அந்த உணர்வு எதை கொண்டு வருகிறது என்றால், நான் எதை இழந்து விட்டேன், அவரிடத்திலிருந்து எதை நான் இழந்து விட்டேனோ அதை மறுபடியுமாய் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அவருக்கான திசை, அவருக்கான அந்த திரும்புதலை, அவருக்கான அந்த எதிர் திசையிலிருந்து நான் இருக்கிற காரியத்தை நேரடியாய் அவரோடு இணைக்கிறது. அடுத்ததுக்கப்புறம் இந்த உணர்வின் ஆவி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவரிடத்தில் அவர் நாமத்தினாலே கேட்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளே கொண்டு வருகிறது. அந்த நாமத்தை குறித்ததான ஒரு அறிவை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. என் நாமத்தினாலே நீ இதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் தருவேன் என்று அவர் சொன்ன வாக்குத்தத்தம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்ற உணர்வை இது கொடுக்கிறது. அதற்கு முன்னாடி அந்த வசனத்தை நாம் உணர்ச்சியில பார்க்கும் பொழுது, நான் எதை கேட்டாலும் அவர் தருவார் என்றால், நாம் இந்த பூமிக்குரியவைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரங்கள் அது நமக்கு கிடைப்பதே கிடையாது. நாம் விரும்புகிறதும் நாம் வேண்டுகிறதும் நாம் நினைக்கிறதும் நம்ம மனது சொல்லுகிறதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உணர்வின் ஆவி நம்மை நிறைக்கும் பொழுது நாம் முதல் பிரயாசம் நமக்கு எதற்கு கொடுப்போம் என்றால், அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கும் தான் கொடுப்போம். அப்பொழுது அவருடைய பரலோகத்தில் அவருடைய சித்தம் செயல்படுவது போல பூமியிலே அவருடைய காரியம் செயல்பட வேண்டும் என்ற வாஞ்சை தான் நமக்குள்ளே மேலோங்கும். இதற்கு நல்ல ஒரே ஒரு உதாரணம் யார் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பூமியிலே வந்த பொழுது அவர் இந்த 7 ஆவிகளால் நிறைந்திருந்தார். ஏன்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தான் இது. அப்ப இந்த தீர்க்கதரிசனத்திலே அந்த ஈசா எனும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அந்த வேர்களிலிருந்து அது கிளை எழும்பி அந்த கிளை செழிக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிளை ஆனவர் நமக்குள்ளே இருந்து எழும்ப தொடங்கும் பொழுது அந்த கிளை எதையெல்லாம் தரும் என்றால், இந்த 7 ஆவிகளுடைய தன்மை நிறைந்தவராய் இந்த காரியம் காணப்பட்டது. நீங்க நல்லா பாருங்க, அவர் எங்க போனாலும் ஒரு காரியத்தை மாத்திரம், பிதாவின் வேலை, பிதாவின் சித்தத்திற்கு, பரலோகத்தின் அசைவிற்கு அவர் காத்திருந்தவராக இருந்தார். இன்னொன்று என்னென்றால், இதுதான் பரலோகத்தின் வேலை என்பதையும் இதுதான் பரலோகத்தின் சித்தம் என்பதையும் அவர் பூரணமாய் உணர்ந்திருந்தார். இன்றைக்கு இந்த காரியத்தை அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் எப்படி அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோனோ, நான் எப்படி அதை அனுபவிக்கிறேனோ, நான் எப்படி அதை செயல்படுத்தினேனோ பூமியில, நீங்களும் அதை செயல்படுத்த முடியும் என்று காட்டுகிறார். அப்போ நம்ம சொல்கிறோம், ஆண்டவர் நீர் தெய்வம், நீர் அதை சொல்லிவிட்டீர், நாங்கள் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது எனக்கு தெரியும், அதனால்தான் நான் வந்து
அந்த பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டு என் சரீரம் பிற்கப்பட்டு என் உணர்ச்சிகள் பிற்கப்பட்டு, ஏன்னா அந்த அந்த தன்மைக்குள்ள அவர் நின்றிருந்தார். அவர் அந்த அந்த மாம்சத்தின் பாடுகளுக்குள்ளே, அந்த சரீர பாடுகளுக்குள்ளே நிற்கும் பொழுது அவருக்கு அந்த வலி ஒரு உணர்ச்சி தான். அந்த உணர்ச்சி இல்லாமலாம் இல்லை, அந்த கண்ணீர் ஒரு உணர்ச்சி தான். அந்த வேதனை, அந்த ஆற்றாமை, எல்லா உணர்ச்சிகளும் அவர் நின்றிருந்தார். அந்த உணர்ச்சி பிழம்பாய் அவர் சிலுவையில இருந்தார். ஆனால் அந்த உணர்ச்சி பிழம்பு அவர் அந்த மரிக்கும் பொழுது அது அந்த உணர்ச்சி பிழம்பை கிழித்து அது உணர்வின் பிழம்பாய், உணர்வின் ஆவியாய் அது வெளிப்பட்டது. அப்ப தேவன் அவருக்குள் இருந்த அந்த ஆவியின் தன்மையை நமக்குள் அனுப்ப அந்த மாம்சத்தின் உணர்வை, மாம்சத்தின் உணர்ச்சியை அவர் கிழித்து தான் நமக்குள்ளே அனுப்பினார். இதற்காக தான் அவர் சிலுவையில அறையப்பட்டார். சிலுவையிலோட அறைவுக்கு, அந்த அந்த மரண பாடுகளுக்கு, அவர் பட்ட பாடுகளுக்கு, இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த லெண்டேஸ் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இந்த 40 நாளோட காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அநேகர் இந்த 40 நாள் ரொம்ப அது பரிசுத்தமாக கொண்டாடுறதும் அந்த காரியத்தை ரொம்ப இதாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு விஷயம், இது ஒரு அடையாளமாக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுமந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம வெறும் அடையாளமாக ஒரு 40 நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத போல வாழ்றதுக்காக தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. இந்த காலத்திலே நாம் இதோடு இணைக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி அவர் உணர்வின் ஆவியானவர் எழும்பி அவருக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கினார் என்பதை அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் வெளிப்படுத்தினார். ஏன் அந்த மரண பாடுகளுக்கு உட்பட்டினார்னா, மரணத்துக்கு அப்புறம் அதை அவர் கடத்தினார் நமக்குள்ளே. அதற்கு முன்னாடி வரை அது அவருக்குள்ள மட்டும்தான் இருந்தது. அவரை சுற்றி இருந்த சீஷர்கள், அவரை சுற்றி இருந்த திரள் கோடி ஜனங்கள் வந்தா கூட அவர்களால் அவர் செய்தது போலவே செய்ய முடியவில்லை. அநேக இடங்களில் அதை தேவன் வெளிப்படுத்தினோம். சீஷர்கிட்ட கொண்டு வந்தோம், அவர்களால் செய்யக்கூடாமல் போயிற்று என்று. ஏனென்றால் அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த சீஷர்களிடத்திலே அந்த உணர்ச்சியின் ஆவிதான் இருந்தது. இவரை பற்றி கொண்டால் நமக்கு ராஜ்யத்தில் ஒரு பெரிய இடம் கிடைக்கும், இவரை பற்றி கொண்டால் இவர் போதனைகள் நம்மை அசைக்கிறதை தவிர இது என்ன என்று நமக்கு புரியவில்லை. ஆனாலும் இவரை பற்றி கொண்டால் நமக்கு ஒரு பேர் உண்டாகும், இவரை பற்றி கொண்டால் நமக்கு சாப்பாட்டுக்கு அவசியம் இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு நினைவுகளோடு தான் அவரை அந்த உணர்ச்சிகளோடு தான் அவரை சுற்றி கொண்டிருந்தார்களே தவிர அவருக்குள் இருந்த அந்த உணர்வினாவே அவர் புரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் மரணத்தின் வழியாக அதை நமக்கு கடத்தினார். அந்த மரணத்தில் ஜெயமாய் உயிர்த்தெழுந்த வழியாக தான் கடத்தினார். இன்றைக்கு நமக்குள்ளும் அந்த காரியம் வரும்பொழுது இந்த உணர்ச்சி சாகிற தன்மைக்குள்ளே நமக்கு கிரியை செய்வதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிரியை செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதை அவன் பெற்றுக்கொள்ளாதவாறு, அதை அவன் செயல்படுத்த முடியாதவாறு இருந்தானேயானால் அவன் வழியாய் புறப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு மனுஷனும் உயிர்ப்பிக்க முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர். அந்த ஜீவனுள்ள ஆவி அவரை எப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த வல்லமை உடையவராய் எழுப்பிற்றோ அதே ஆவி நமக்குள்ளே வரும்பொழுது நம்மையும் உயிர்த்தெழ வைக்கும். அப்போ முதலாவது நம்ம இந்த உணர்வின் ஆவியை நம்ம பார்க்க தொடங்கும் பொழுது இதில் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த உணர்வு ஒவ்வொரு மட்டத்திலையும் பெருக தொடங்கி இருக்கும். வெறும் உணர்ந்துட்டா மட்டும் போதாது, உணர்ந்துட்டா மட்டும் கிடையாது. இப்போ இந்த உணர்வு எந்தெந்த படிநிலைக்குள்ள போகுதுன்னா மறுபடியும் அந்த மகிமை திருப்பி கொண்டு வருகிற ஒரு படிநிலைக்குள்ள போகுது. அப்போ இந்த மகிமை அவர் சொல்லுகிறார் இல்லையா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, பூமியை இருளும் ஜனங்களை காரில் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த மகிமை என்மேல் காணப்படுவதை நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதை உணர்ச்சினால் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் மகிமையை சபை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது தெரியுமா? ஆடல் பாடல் சத்தத்தோடு, மியூசிக்கோடு, அப்படியே உணர்ச்சிகரமான பாடல்கள் வழியாக, கண்ணீர் சிந்துகிற பாடல் வழியாக கொண்டு வருதுன்னு நினைக்கிறது. அது உணர்ச்சியின் வருகிறது, அது தேவனுடைய காரியம் அல்ல. உணர்வின் வழியாய் வர வேண்டும். அந்த உணர்வின் வழியாய் வந்தால்தான் அது உன்னிடத்திலே தங்கி தாபரித்து நிலைத்து அந்த உணர்வு என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டுமோ அதை உன்னிலிருந்து செயல்படுத்தும். இந்த உணர்வு வரும்பொழுது நமக்கு அந்த வேறுபாடு தெரிய தொடங்கும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் உள்ள வேறுபாடு தெரிய தொடங்கும். இருளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரம் உண்டாகும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நிற்கிறதை அறிந்து கொள்ள முடியும். வெளிச்சம் முன்னிடத்திலிருந்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்கும். அந்த வெளிச்சத்திலே முதலாவது நாம் மூடப்படுவது அவசியம். எனக்குள்ளே இருளை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க என்னால் முடியாது. ஏனெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு கடத்திகள் தான். தெளிவாய் சொல்லுகிறது, எனக்குள்ளே என்ன நிலை இருக்கிறதோ அதை நான் மற்றவர்களுக்கு கடத்த முடியும். அதுதான் அவருடைய சாயலின் வேலையே. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை ஒரு அப்பா இருக்காருன்னா அப்பாவோட சாயல் அந்த பிள்ளை இருக்கிறதுன்னு ஒரு கடத்துதல் தான். அப்போ இந்த இடத்துல நான் தேவ சாயலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய ஆவியான எனக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் அவருடைய சாயல் என்னில் நிறைந்து அந்த சாயல் மற்றவர்களுக்குள்ளே கடத்தப்பட வேண்டும். என் சாயல் அல்ல. ஒருவேளை என் சாயலை நான் கடத்தினேன் என்றால்
எனக்குள் இன்னும் அவருடைய சாயல் பூர்ணப்படவில்லை என்று அர்த்தம், அல்லது அவருடைய ஆவி இன்னும் கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம். அவருடைய ஆவி எனக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கிட்டால் என் சாயல் அழிக்கப்பட்டு, என்னுடைய உணர்ச்சியின் ஆவி அழிக்கப்பட்டு, அவருடைய உணர்வின் ஆவி எனக்குள்ளே பூர்ணப்பட்டு அது வெளிப்பட தொடங்கும். இந்த உணர்வின் ஆவி கடைசியாக என்ன காரியத்தை வெளிப்படுத்தும் என்று பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த காரியங்களை மாத்திரம் கிடையாது. மகிமையை நான் பெற்றுக்கொள்ளுகிற காரியமோ அல்லது நான் எழுந்து விட்டேன் என்ற காரியம் மாத்திரம் கிடையாது. இது ஒரு அதிகாரத்தை உங்களிடத்திலிருந்து வெளிப்படுத்தும். அதை தான் அவர் கிரீடங்களாய் வேதத்திலே சொல்லுகிறார். நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருகிறேன் என்றார். ஜீவ கிரீடம் என்பது வெறும் அடையாளமாக நம்ம வைத்துக் கொள்றதுக்கு. எப்பவுமே நீங்கள் ஒரு விஷயத்த பாருங்களேன், ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறதுனா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறதுனா அவர்களுக்கு அந்த ஆளுமை கொடுக்கப்படுகிறது என்ற அர்த்தம். இந்த அத்தாரிட்டி அவர்கள் கைகளில் இருக்கிறது என்ற அர்த்தம். இவர்கள் இதற்காக தகுதி பெற்றவர்கள், இதற்காக நியமிக்கப்பட்டவர்கள், இவர்கள் வாயிலிருந்து பிறக்கிற அதிகாரம் எல்லாம் செல்லும் என்பதற்கு தான் அந்த கிரீடங்கள் வைக்கப்படுகிறது. அப்போ நமக்கு தேவனை சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். அப்போ அந்த ஜீவ கிரீடம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன தெரியுமா? ஏன்னா பரலோகத்திலே அது நமக்கு கொடுக்கப்படுவது உண்டு. ஆனால் அந்த அதிகாரம் பூமியில் நமக்கு எப்படி செயல்படும்? அந்த ஜீவ கிரீடத்தை அவர் உங்களுக்கு கொடுத்தார் என்றால் உங்கள் வாயில பிறக்கிற வார்த்தை ஜீவனுள்ளதாய் மாறும். அது செத்த கிரியைகளை என்ன பண்ணும்? அறவே அகற்றி மரித்தோரை உயிர்ப்பிக்கும். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வருதுன்னா செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறது, அதுவும் உண்டு. ஆனால் அதற்கு முன்னாடி மரித்திருக்கிற ஆவி, மரித்திருக்கிற ஆத்மா, மரித்திருக்கிற சிந்தை உயிரோடு எழுப்பப்படணும். அப்புறம் தான் சரீரம். நம்ம எப்போவுமே இந்த ட்ராக்ல இந்த காரியத்தில் நம்ம யோசிக்க தொடங்கும் போது மட்டும்தான் நாம் எதோடு கட்டப்பட்டிருக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சரீரத்தோடு இணைச்சிருவோம். சரீரம் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் முதலாவது இந்த உணர்வின் ஆவியை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தேவாதி தேவனே, இந்த வெளியிலே கூட கர்த்தருடைய 7 ஆவிகளை குறித்து எங்களுக்கு நீர் வெளிப்படுத்துகிற இந்த தரிசனத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த 7 ஆவிகளில் முதலாவது இந்த உணர்வின் ஆவி எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ராஜா. இதை கேட்டு கொண்டிருக்கிற, இதை விசுவாசிக்கிற உம்முடைய ஜனங்களுக்குள்ளே இதை கடந்து வரட்டும் ஆண்டவரே. இந்த உணர்வின் ஆவி எங்களுக்குள்ளே ஏற்படுகிற சகல உணர்ச்சியின் பிழம்புகளையும் அது வேறு அறுத்து, அது மட்டுப்படுத்தி, அது ஒன்றில்லாமல் செயலாக்கம் இல்லாமல் போகத்தக்கதாக தேவனுடைய கரம் இறங்கி கிரியை நடப்பிக்கட்டும் ராஜா. நாங்கள் அல்ல ராஜா, நாங்கள் மரித்து உம்முடைய நீதிக்கு உயிர்ப்பிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த உணர்வு உம்மோடு கூட எங்களை இணைக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இதை இழந்திருக்கிறோம், எதை நாங்கள் விட்டு விலகி இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு எங்களுக்குள் தரட்டும். அந்த அதிகாரம் எங்களுக்குள்ள பிரயாசப்பட எழும்ப கர்த்தாவே ஜெயித்த உம்முடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி எங்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.